குட் ஈவினிங். சாட்டர்டே டின்னர் தோசை, இட்லி பொடி ஒன்றா சொல்லலாம், பருப்பு பொடி, மிளகா பொடி. என் மேடம் சொல்லிட்டாங்கன்னா கேட்பேன். அவங்களுக்கு நிறைய நாலேஜ் என்னை விட சமையலில். ஷீஸ் அ பாஸ் டு த ரெஸ்ட் ஸோ மெனி திங்ஸ். ஆனால் அடக்கமான பாஸ் அவள். அவ்வளோ பெரிய ஆளாக இருந்து கூட நான் அவளுக்கு அடிமை, எனக்கு அவள் அடிமையாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஜாலியாக ஆசையாக கேட்டிங்க ரெசிபி போட்டேன். ஒரு 4 பேர் கூட அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க மாட்டீங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டீங்க. நான் கஷ்டப்பட்டுலாம் செய்யலை, இஷ்டப்பட்டு தான் செய்கிறேன். அதே நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுறேன். நான் கஷ்டன்றது எதுவுமே கிடையாது உலகத்தில். எனக்கும் என்னை விட கஷ்டப்படுறவங்களாம் அந்த உலகத்தில் இருக்கான், நான் பார்க்குறேன். அதனால் நான் படுறதுலாம் கஷ்டமே கிடையாது. அது திமுறோட சொல்கிறேன், செருக்கோட சொல்கிறேன். பாரதி சொன்ன மாதிரி நான் எப்பவுமே கஷ்டன்ற கல்லை தூரத்தை வச்சு பார்ப்பேன். கண்ணுக்கிட்ட வச்சா உலகமே அழிஞ்சிடும். அதனால் நான் எப்பவுமே கஷ்டத்தை தூரத்தை வச்சு தான் பார்ப்பேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஜாலியாக ஒரு 4 வார்த்தை சொல்லுங்கள். அப்படியே நான் அகாயத்தில் மிதப்பேன். நான் எவ்வளோ சம்பாதிக்கும்போது கூட இவ்வளோ சந்தோஷம் எனக்கு ஏற்பட்டதில்லை. இந்த குழந்தைங்க நீங்களாம் அங்கிள், அப்பா, அண்ணன், தம்பி என்னென்னோ சொல்கிறீங்க. அதெல்லாம் அது இல்லாதவனுக்கு தான் அதோட மெய்சிலிருப்பு தெரியும். எனக்கு கூட பிறந்தவங்களாம் இருக்காங்க. ஒரு தேர்ட் பர்சன் இந்த உலகம் எவ்வளோ அழகானதுன்னு இப்போ எனக்கு புரியுது. எப்பயுமே எனக்கு புரியும். நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த உலகத்தில் எல்லாமே நல்லவங்க தான். அவங்க சூழ்நிலைக்காக நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மளை விட்டு போகிறாங்க. சைல்டு பற்றி 3 வீடியோவை போடுறேன். இன்றைக்கி எடுத்துட்டேன், கீழே போனல. அப்போ சில்வியா வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னுவா. அதனால் அவளை அனுப்பிட்டு தனியாக நானே கேமரா செட் பண்ணி எடுத்தேன். ஐ திங்க் ஓரளவுக்கு பேசியிருக்கேன், ரியல் அண்ட் ராவாக பேசியிருக்கேன். வருத்தப்படாதீங்க, கோவப்படாதீங்க. பேரண்ட்டாக இருந்தால் குழந்தை எவ்வளோ முக்கியன்றது இல்லாதவங்க தான் தெரியும். ஒரு குழந்தைன்றது எவ்வளோ பெரிய பொக்கிஷன்ற உங்களுக்கு தெரியல. அதை நீங்கள் என்னது விவசாயத்துக்கு அறுவடை செய்கிற ஒரு பயிராக நினைக்கிறீங்க. அது இல்லை, குழந்தைன்றது அது ஒரு பெரிய பொக்கிஷம். அதை ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இருந்தும் உங்களுக்கெல்லாம் அதை அனுபவிக்க தெரியல. இல்லாதவனுக்கு 1000 பிரச்சனை, இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். இது எப்பயுமே சொல்லுவேன். ப்ளீஸ் குழந்தைங்கள வேல்யூ பண்ணுங்கள். அதுங்களோட இயற்கையோடு அதை ஒத்து வாழ வைங்க. நான் அதை பற்றி நல்லா பேசியிருக்கேன். என் மனசு, என்னோடய வாழ்க்கையில் நான் எப்படி வளர்ந்தேன், சுதந்திரமாக வளர்க்கப்பட்டேன். அதனால் எவ்வளோ ஒரு விஷயத்துலையும் நான் ஒடிஞ்சே போக மாட்டேன். 2 நாள் யோசிப்பேன், 3 நாள் எழுந்து வந்துடுவேன். ஸோ குழந்தைங்களா மதிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். தேங்க்யூ கண்ணம்மா, யுவர் ஏஞ்சல், ஐ ஆம் யுவர் ஊஞ்சல். நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு ஒரு குழந்தை. அவ்வளோதான் வாழ்க்கை.